श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। जानकी कांत स्मरणे जय जय राम राम। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। நமஸ்காரம். ராமச்சரித்தம், ராமாயணம் நித்தியமும் கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே தினமும் ஓரளவு ஏதாவது ஸ்ரீராமன் தொடர்பாக அனுசந்தானம் செய்வது என்ற நோக்கத்திலே இந்த ராமகதை நாம் பார்க்கிறோம். முதல்ல பூர்வமாக சில விஷயங்களை பார்த்தோம். இப்போது அயோத்தியா அப்படின்னா அதை பற்றி பார்க்க போகிறோம். ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் வாசித்தாக்க வீட்டில் ஒற்றுமை வரும் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா யுத்தம் இல்லாத காண்டம் அயோத்தியா காண்டம். அந்த அமைதியாக இருக்கிறதுல கைகேயினுடைய மனம் மாநிலத்தினால் ஏற்படுறது துன்பங்கள் என்றது அடுத்தது ஆரண்ய காண்டம் காட்டுறது. அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா பூரி துவாராவதி சைவ சப்தைத்தே மோக்ஷதாயிகா. இந்த ஸ்தலங்கள், இந்த புரிகள்லாம் மோட்சம் அளிக்கிற புரிகள் 7. அதில் அயோத்தியாவோட பேர் முதல்ல வருது. துளசிதாஸ் கோஸ்வாமி ராமச்சரித்த மானஸில் சொல்கிறார். அது அவர் சொல்கிற லாங்குவேஜ் நமக்கு வராது, இருந்தாலும் கவனேகும் ஜன்ம அவத்து பஸ் ஜோயி ராம பர் ராயன் சோ பரிஹோயி ராமச்சரித் மானஸில் 7வது சர்க்கத்தில் வருது. என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருவருக்கு அயோத்தியாவில் வசிக்கக்கூடிய ஒரு பேர் கொஞ்ச காலத்துக்காவது எப்போதாவது எந்த பிறவியிலாவது கிடைக்கிறதோ அவனுக்கு ஸ்ரீராமனோட பக்தி அவசியம் கிடைத்து விடுகிறது என்று சொல்கிறார். இந்த ராம பக்தி, இந்த ராமனை பற்றி சொல்லணுன்ற எண்ணம் அடியனுக்கு வந்தது கூட, அடியன் அயோத்தியாவில் ஒரு சில காலம் ஒரு ஒரு நாள் அல்லது 2 நாள் ஏதோ தங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு தினமோ 2 தினமோ. அதனால் தான் இருக்கலாம் இந்த வார்த்தையானது அதை நிரூபிப்பது போல இருக்குது. அந்த ஸ்ரீராமனோட பக்தி கிடைச்சிட்டாக்க முக்தியை தானே கிடைத்துவிடும் அப்படிங்கிறது அதிலேயே தொக்கி நிற்கிறது. அதனுடைய அர்த்தம் அதுதானே. அயோத்தியாவில் கொஞ்ச நாழி அந்த வழியாக போகிறச்சே, ஒரு வாகனத்தில் போகிறச்சே கூட எங்கே ஒரு கடையில் ஒரு 5 நிமிஷம் நிறுத்தினா கூட அந்த அயோத்தியாவில் நம்ம அந்த ஒரு 2 நிமிஷம் வசித்தோம் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த மாதிரி இருந்தால் கூட ஸ்ரீராமனோட பக்தி அவசியம் கிடைத்து விடுறதான். அந்த பக்தி கிடைச்சி கொடுத்துனாக்க முக்தியும் தானே அதை கிடைச்சணும். அந்த பக்தி அங்கே இட்டு சென்று விடும் என்று அதற்கு பொருள். இந்த பிரம்மாண்டம் எல்லாம் இருக்குது. இந்த பிரம்மாண்டம் எல்லாத்துலேயும் விராட் புருஷனோட இதயம் பாரத பூமி. இந்த பாரதத்தோட இதய ஸ்தலம் மதுரா மண்டலமும் அயோத்தியாவும். இதுலேயும் வேறுபாடு பண்ணி பார்க்கணுன்னா மேல் பாகம் இல்லைன்னா தெற்கு பகுதி அயோத்தியா, கீழ்பாகம் இல்லை இடது பகுதி மதுரா மண்டலம். ஏன்னா மனுஷனோட உடம்பில் ஆக்யா சக்கரத்தை சாதுக்களும் சாஸ்திரங்களும் காசின்னு சொல்கிறா. ஆக்யா சக்கரன்றது இந்த நெத்தி ப்ரூ மத்தியில் இருக்கிறது. அதனால் இதயத்தோட மேல் பகுதியுடைய பாகம் அதன் பக்கத்தில் இருக்கிறதுனால அது அயோத்தியாவாக இருக்கலாம். அந்தர்யாமியான பரமாத்மா ரிஷிகேஷனோட இடம் இதயமாகும். இதை நம்ம கவனிக்கணும். என்னப்பா ரிஷிகேஷா என்னுயிர் காவலனே அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த அந்தர்யாமியான அந்த பரமாத்மா ரிஷிகேஷனோட இடம் இதயமா, அந்தர்யாமியாக உள்ள ஹிருதயத்தில் இருக்கான். அந்த நாராயணன் பிரத்யட்சமாக இந்த உலகத்தில் அவதரிக்கும் போது பாரத வருஷத்தில் அவதாரம் பண்ணுகிறான். பாரத வருஷத்துலேயும் அவர் மனித லீலை முழுவதையும் செய்கிற அவரோட முக்கிய அவதாரங்கள் 2ம் அயோத்தியாவிலையும் மதுரா மண்டலத்திலும் தான் ஏற்படுகின்றது. இந்த அவதாரங்கள் எப்பொழுது வந்தாலும், எந்த கல்பத்தில் வந்தாலும், எந்த யுகத்தில் வந்தாலும், இந்த மனித லீலை ஸ்ரீராமனுடைய சரித்திரமும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சரித்திரமும் அவதார மனித ரூப லீலை தானே. மனித ரூபத்தில் பகவான் பண்ண லீலை தானே. இது 2ம் நடந்தது அயோத்தியாவிலையும் மதுரா மண்டலத்திலையும் தானே ஏற்பட்டிருக்கு. அயோத்தியா அப்படின்னாக்க
போருக்கு தகுந்தது அல்லாதது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அதாவது எதிர்ப்பு இல்லாதது. மதுரா அப்படிங்கிறதுக்கு எதை மிதிப்பது தகுதி இல்லாமல் இருக்கோ அது அப்படிங்கிற பொருளாம். ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே பொருளை தெரிவிக்கிற சொல்லலாம். அஷ்டசக்ரா நவத்வாரா தேவானாம் பூரயோத்தியா. இது அதர்வ வேதத்தில் சொல்லியிருக்கு. அதாவது 8 சக்கரங்களும் 9 வாசல்களும் எதில் இருக்கோ, 2 கண், 2 காது, 2 மூக்கு துவாரம், வாய், மலத்வாரம், இன்னொரு துவாரம், இந்த 9 துவாரங்கள் சேர்ந்த இந்த நகரம், தேவர்களோட இந்த நகரம், இந்த 8 சக்கரங்களும் 9 வாசல்களும் இருக்கிற இந்த தேவர்களோட இந்த நகரம், அந்த மனித சரீரம் தான் அயோத்தியாவாம். எப்படின்னா, கண்களோட தேவதை சூரியன், காதுகளுக்கு தேவ திசை, மூக்கோட தேவதை அஸ்வினி குமாரர்கள், 2 துவாரம் இருக்கணும், அஸ்வினி குமாரர்கள் ரெட்டையர். வாக்கோட தேவதை அக்னி, நாக்கோட தேவதை வருணன், தோலுக்கு தேவதை வாயு, கைக்கு தேவதை இந்திரன், கால்களுக்கு தேவதை விஷ்ணு, மதத்வார தேவன் நிருதி, சிஷ்ண தேவதை காமன், மனத்தோட தேவதை சந்திரன், அறிவுக்கு தேவன் பிரம்மா. இந்த மாதிரி எல்லா தேவதைகளும் மனித சரீரத்திலேயே வசிக்கின்றார்கள். இந்த சரீரம் அயோத்தியாவாகும். இந்த சரீரம் அயோத்தியாவா அமைதியாக இருக்கும்போது இதை மோதல்ல விருப்பு வெறுப்பு, வேண்டியது வேண்டாதது, நல்லது கெட்டது, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈடுபடுத்தி இந்த மனித வீணாக்கி விடுறது ஒரு தகுதியான செயல் இல்லை. அதுதான் நடந்துட்டுருக்கு. வெளிப்படையான உலகத்தில் இந்த பாரத வருஷத்தில் ஃபைசாபாத் மாவட்டத்தில் சரையு நதிக்கரையில் இருக்கிற அயோத்தியா நகரம் இன்றைக்கி இருப்பளவு பெருசாக இருக்குது. இதோட விஸ்தரம் இன்றைக்கி கூட பெருசாக இருக்குது, விஸ்தாரம் ரொம்ப பெருசாக இருக்குது. இதோட வெளியில் பிரதட்சிணம் பண்ணுற மாதிரி இருக்கு. அது 84 கோஷம், அதாவது 168 மைல் அளவோட குறைவாக இல்லை அப்படிங்கிறான். இந்த வெளிப்படையான உலகம், இந்த இப்போ நம்ம பார்க்குற உலகத்தில் அயோத்தியா இந்த முக்தி அளிக்கின்ற 7 நகரங்களில் முதலான வைஷ்ணவபுரியான அயோத்தியா எப்போதும் மரியாதையா புருஷோத்தமன் ஸ்ரீ ரகுநாதரோட பக்தர்களுக்கும் சந்த் புருஷர்களுக்கும் மகா புருஷர்களுக்கும் ரொம்பவும் பிரியமான நகரம். பகவானோட பெயர், ரூபம், லீலை மற்றும் அவனுடைய தாமம்னா அவனுடைய இடங்கள், ஸ்தலங்கள், அதில் வித்தியாசமே கிடையாது. அதனால் அயோத்தியா சாதாரணமான நகரமாக பார்க்கப்பட்ட போது கூட தெய்வ உருவம், தாத்து இல்லை கல், மரத்திலால் ஆனதாக அங்கே பார்க்கப்பட்டாலும் ஆராதனைக்குரிய ஸ்வரூபமாக திவ்ய பிரபாவம் கொண்டதாகவும் இருப்பது போல அந்த அயோத்தியா பகவத் ஸ்வரூபமான தெய்வீக பூமி அப்படின்னு சொல்கிறான். இப்போது இந்த க்ஷேத்திரங்கள்லாம் சின்மயமான க்ஷேத்திரங்கள். இப்போ நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கோ, நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்கோ, அதனுடைய சூக்ஷ்மமான பிரபாவம், அதனுடைய அதிர்வலைகள் வச்சுக்கலாமே, அந்த நாம் எதோட தொடர்பில் இருக்கோமோ, எதோட தொடர்பில் இருக்கிறோமோ அந்த பொருட்கள் எல்லாத்து மேலேயும் படுறது. நம்மளோட சிந்தனை என்ன, நம்முடைய நடத்தை என்ன, அதனுடைய சூக்ஷ்மமான பிரபாவம், நாம் எதனுடைய தொடர்பிலலாம் வருகிறோமோ, எதோட தொடர்பிலலாம் இருக்கோமோ, அது எல்லாத்துலேயும் அந்த நம்முடைய நடத்தை, அதனுடைய சூக்ஷ்மத்தன்மை அதில் படுறது. எந்த இடங்கள்லாம் ரொம்ப சுபமான, நல்ல மங்களகரமான, இல்லை ரொம்ப கொடுமையான கர்மங்கள் தான் நடந்திருக்கவோ அந்த இடங்கள்லாம் அந்த கர்மத்தோட பரமாணு அந்த இடங்களில் ரொம்ப காலம் வரைக்கும் அங்கே இருந்துட்டுருக்கோம். அங்கே போகிறவா, அங்கே வசிப்பவர்கள், அவர்களுடைய மனசுலலாம் அந்த பரமாணுக்களோட பிரபாவம் படுகிறது அப்படிங்கிறது உண்மை. இதை இப்போ விஞ்ஞானம் கூட ஒப்புக்கொள்கிறது. அதுபோல் எங்கே ஒரு சத்புருஷர், எங்கே ஒரு சந்த், எங்கே ஒரு முனிவர்கள், எங்கே ஒரு பக்தர்கள் இருந்திருக்காங்களோ, வசித்திருக்கிறார்களோ, வாசம் செய்திருக்கிறார்களோ அந்த இடம் தீர்த்தம் என்று சொல்லப்படுறது. தீர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பொருள், அந்த இடம், அதுக்கு பொருள் அர்த்தம் என்னன்னாக்க புனிதம் செய்யப்பட்டது என்று அர்த்தம். ஆச்சாரியர்கள் நம் கிரகத்தில் பொன்னடி சாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். அவருடைய பொன்னடி நம்முடைய கிரகத்தில் பட்டுவிட்டால் அந்த இடம் தீர்த்தமாகி விடுகிறது, புனிதமாகி விடுகிறது. எங்கே சந்து தவசிகள் இருக்கார்களோ, பக்தர்கள் இருந்திருக்கிறார்களோ
அந்த இடம் தீர்த்தமாகிடுறது. அப்படின்னா எங்கே பரமாத்மா தானே அவதாரம் எடுத்து ஏதேனும் லீலை பண்ணியிருக்காரோ, எங்கே அவருடைய திருவடிகள் எல்லாம் பதிந்திருக்கிறதோ, அந்த இடத்தோட புனிதப்படுத்தும் தன்மை எப்போதும் அங்கே தொடர்ந்து இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான தீர்த்தங்கள் நம்ம பாரத தேசத்தில் நிறைய இருக்குது. பாரத பூமி முழுக்கவுமே தீர்த்தம்தான் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி தீர்த்தங்கள்னா இப்போ நம்ம திவ்ய தேசம்னு சொல்கிறோம். ஆழ்வார்கள் மங்களதாசன் பாடினதுனால திவ்ய தேசம்னு சொல்கிறோம். நாயன்மார்கள் பாடிய ஸ்தலங்களை நல்ல திவ்ய ஸ்தலங்கள்னு சொல்கிறோம், சிவஸ்தலங்கள். அந்த மாதிரி மகான்கள் வாழ்ந்த இடங்களெல்லாம் நம்ம திவ்யமான கண்டிப்பாக போய் சேவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைத்து கொண்டு இருக்கின்றோம். பாரதத்தில் ஒவ்வொரு துளியும், ஒவ்வொரு தூளும், ஒவ்வொரு அணுவும் ஒரு 4 விரக்கடை அளவு விட கூட பகவானோட லீலை அல்லது பகவானுக்கு பிரிமையான பக்தர்களோட ஸ்பர்ஷத்தால் நிரம்பப்பட்டிருக்கு. இந்த தீர்த்தமயமான திவ்யமான இந்த பாரத பூமியில் சப்தபுரிகள், அந்த 7 ஸ்தலங்கள் இருக்கே, மோட்சம் அளிக்கக்கூடிய நகரங்கள், அவையெல்லாம் சாதாரண தீர்த்தம் இல்லை, சாதாரண ஸ்தலங்கள் அல்ல. மகா திவ்ய தேசங்கள், திவ்ய தேசம்னு சொல்கிறோம், அதுபோல் மகா திவ்ய தேசங்கள்னு வச்சுக்கலாம். இது எப்படின்னா பகவானோட திருமேனிக்கு சமமாக நித்தியமான தெய்வீக ஸ்தலங்கள். இது பூமியோட பகுதியாக இருந்தாலும் நித்திய திவ்ய ஸ்தலங்களோட பூமியில் சாட்சாத் அவதாரமும் ஆகும். இப்போ எப்படின்னா ஆகாயம் மேகத்தால் மூடப்பட்டிருக்கு, அதில் கொஞ்சம் கூட இடம், ஒரு துளி நடுவில் இடம் இல்லைன்னாக்க அந்த இடத்துல சூரியனோட வழி நம்ம பூமி மேலே படுறது இல்லையா? அதே போல் மாயா உலகத்தில் இந்த இடங்கள் திவ்யலோகங்களோட ஒளிமயமான அந்த கதிர்கள் பிரபாவம் விழுந்த இடம்னு சொல்கிறான். புரியுறதா? அதாவது இந்த பூமியில் இந்த திவ்ய தாமங்கள் சாட்சாத் அவதாரமாம். அந்த அந்த மேலே இருக்கிற வைகுண்ட லோகம்னு சொல்கிறோமே, கோலோகம், இந்த மாதிரி நிறையா லோகங்கள் இருக்குது. இந்த அயோத்தியாபுரியும் அங்கே மேலே இருக்குது. அது கீழே இறங்கி வந்துடுத்தான், அந்த சாக்கேத தாமம்னு சொல்லுவா. அது எப்படின்னா இந்த இடம் பூரா மேலே, நம்ம மேலே மேகம் மூடி இருக்குது, எதுவும் வர முடியும், சூரியனோட கதிர்களே வரல. நடுவில் எங்கேயானு கொஞ்சம் விலகினாக்க அந்த சூரியனோட கதிர் கீழே நம்ம மேலே படுறது. அதை போல் அந்த நித்தியதாமத்தினுடைய அந்த நித்திய வைகுண்ட வாசம் இருக்கே, அந்த லோகத்திலேருந்து அந்த ஒளியுடைய பிரபாவம் இங்கே அவதாரமாக இறங்கியிருக்கான். அப்படி இருக்கப்பட்ட இடம் அயோத்தியா. அப்படிப்பட்ட பிரபாவம் கொண்ட அந்த அயோத்தியாவில் எந்த பிறவியிலாவது யாருக்கு அயோத்தியாவாசம் கிடைத்திருக்கோ அந்த பெற்றவன் அவனுக்கு அவசியம் ராமபக்தி கிடைத்து விடுகிறது. அந்த ராமபக்தியானது முக்தியை காட்டிலும் கிடைத்திருக்கு அரிதானது. அப்படி அயோத்தியாவினுடைய சிந்தனையிலேயே ராமபக்தி கிடைச்சுடுறது தான். பகவானோட நாமத்தை ஆசிரியிக்கிறது, அவனுடைய லீலையை சிந்திக்கிறது, மேலும் ஒரு சாது இல்லை ஒரு உண்மையான மகாபுருஷர்கிட்ட பற்றை விட்டு, எல்லா விருப்பத்தையும் விட்டு, அவருடைய அருள்னால் மோட்சம் கூட வேண்டான்னு விட்டு விடுறது. அந்த மாதிரியெல்லாம், அதாவது ஞானம், யோகம், பக்தி, இது 3 மோட்சத்துக்கு சாதனங்கள். இதை தவிர மேலே 8 சாதனங்கள் இருக்குது. பகவானோட நாமத்தை எடுத்துக்கொள்வது, அவனுடைய லீலையை சிந்திக்கிறது, ஒரு சாது இல்லை ஒரு மகாபுருஷன்கிட்ட போய் பற்ற விடுகிறது, வேறு விருப்பத்தை விடுறது, அவரோட அருள்னால் கிடைக்கிற மோட்சத்தை விட்டு விடுறது, இந்த மாதிரி ஒரு சிறப்பான தேசத்தில் சரீரத்தை விடுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற நகரங்கள் தான் முக்தி அளிக்கும் நகரங்கள். சரீரம் மட்டும் அங்கே இறுதி வரை இருந்தாலும் வரப்போகிற பிறவிகளில் அந்த ஜீவன் மோட்சம் அளிக்கக்கூடிய சாதனங்களில் ஈடுபட செய்யும் அளவுக்கு அந்த நகரங்களோட செல்வாக்கு இருக்குது, உன்னதமானது. அவன் சாதனையும் பஜனமும் பண்ணி முக்தியை அடைகிறான். அந்த ராமபக்தி அவனுக்கு அந்த அயோத்தியாவில் கிடைத்து விடுகிறது. நம்ம பாரதிய பரம்பரையில் ஆசை கொண்டு ஆராய்ச்சி செய்கிற வித்வான்கள்லாம் மகாபாரதத்திற்கு தக்க ராமாவதார காலம் இன்னிலேருந்து குறைந்தபட்சம் 50 கோடி வருஷம் முன்னாடி நடந்ததுன்னு சொல்கிறா. இந்த உலகத்தில் இவ்வளவு பழமையான நகரம் வேறு எதுவும் கிடையாது.
இப்போ இருக்கிற அயோத்தியாவை சகாரி விக்ரமாதித்தன் வந்து குடியேற்றினார் அப்படிங்கிற விஷயம் வந்து பொதுவாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சகாரி மன்னர் விக்ரமாதித்தர் அவர் நடத்தின தற்போதைய ஆண்டு அவர் வந்து சகர்களை ஜெயித்து தன்னோட ராஜ்யாபிஷேகத்தை நடத்தினார் அப்படின்னு ஒரு வதந்தி. அப்படி கருதினா இப்போது இருக்கிற அயோத்தியாவை அவர் வந்து இன்ற விக்ரமாண்டுன்னு சொல்கிறோமே, அதுக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடியேற்றி வைத்திருப்பார்னு சொல்கிறா. பாரதத்தில் சகர்கள் வந்து மிகிர குலத்தோட தலைமையில் தாக்கினார்கள். காஷ்மீரத்தில் அவள் ஜெயிச்சுட்டா. அப்போ மாணவம் வந்து குடியரசு நாடாக இருந்தது. அங்கிருந்த குடியரசுத் தலைவர் விக்ரமாதித்தர் படை திரட்டினார். அந்த முன்னேறி வந்த சகர்களையெல்லாம் தோற்கச் செய்து பின்னால் போகாமல் காஷ்மீர் மற்றும் காந்தாரம், இப்போ ஆப்கானிஸ்தான்னு சொல்கிறோமே, அங்கேருந்து அடித்து விரட்டினார். அந்த மிகிரகுலம் தோற்று பயந்து தனியாக ஓடிப்போச்சு. எங்கேயோ இமயமலையோடைய பள்ளத்தாக்குகள்லாம் நிரந்தரமாக காணாமல் போயிடுது. ஏன்னா சகர்கள்னால் சைவர்கள். மற்ற தெய்வ ஆலயங்களெல்லாம் அழித்து விட்டார்கள். கொடிய கொடுமைகளும் அழிவுகளும் செய்து வந்தா. நகரங்களெல்லாம் கொள்ளையடித்து எரித்து கொண்டு வந்தா. விக்ரமாதித்ய மன்னர் வெற்றி பெற்று திரும்பி வந்துட்டு இருந்தார். காஷ்மீரத்துலேருந்து திரும்பி வரும்போது சரையு நதிக்கரையில் அவரோட படை போயிட்டுருக்கு. ஏன்னா எந்த படையும் பயணம் பண்ணும்போது நதிகளோட கரைகளில் தான் பயணம் பண்ணணும். இல்லைன்னா அந்த தண்ணீரை சுமந்துட்டு போகிற பிரச்சனை மிகவும் பெருசாக இருக்கும். சரையோட கரையில் வந்து கிட்டத்தட்ட காட்டினோட காட்டில் வந்து கரையில் சரையு நதியோட கரையில் கிட்டத்தட்ட காட்டில் வந்து படையோட முகாம் இருந்தது. சாயங்காலம் மன்னர் வந்து கூடாரத்துலேருந்து காட்டுக்கு உலாவ போனார். திடீர்னு அவரது பார்வை ஒரு பசு மேலே பட்டுது. அது காலை விரித்துண்டு நின்றுட்டுருக்கு. அதோட மடியிலேருந்து பால் பெருகின்றிருக்கு. மன்னருக்கு ஒரு ஏதோ குதூகலம் இயல்பாக உண்டாயிட்டு. பசு அங்கேருந்து போன உடனே பசு யாரோடது, எங்கே போகிறது அப்படின்னு பார்ப்பதுக்காக அது பின்னாடி போயிட்டுருக்கார். பசு நிறையா இடங்களில் நிற்கிறது. அதோட மடியிலேருந்து கொஞ்சம் பால் விழுந்தது. மன்னர் இதை பார்த்துட்டு திரும்பிட்டார். அக்கம் பக்கம் யாராவது தவசி நீண்ட ஆயுளோடு இருக்கிற முனிவர் இருந்தால் அவரை அழைத்து வா என்று மந்திரிக்கு கட்டளையிட்டார். அப்போது பாரதத்தில் தவச்செல்வர்கள் இல்லாமல் சூன்யமாகிடல. நிறைய பேர் இருந்தா. அந்த தெய்வீக பூமியில் நிறைய பேர் வசித்து வந்தா. அதில் ரொம்ப முதன்மையாக இருந்த ஒருத்தரை தேண்டி அழைத்து கொண்டு மன்னருக்கு கிட்ட கூட்டுன்னு வந்தா. அவர் மூலம் மாமன்னர் விக்ரமாதித்தருக்கு சேனை கூடாரம் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பூமி மரியாதா புருஷோத்தமருடைய லீலாஸ்தலமான அயோத்தியா என்று தெரிந்தது. அதனால் அந்த மகாபுருஷரே விக்ரமாதித்தருக்கு யார், அந்த ஐஷினந்தாளை முனிவர், அவர் வந்து விக்ரமாதித்த ராஜாவுக்கு ஸ்ரீ ரகுநாதரோட சிறப்பான லீலாஸ்தலங்களெல்லாம் குறிப்பிட்டு காட்டுறார். தீர்மானம் பண்ணி சொல்கிறார், இங்கெல்லாம் இது நடந்தது, இங்கெல்லாம் நடந்ததுன்னு. அதுபடி விக்ரமாதித்தர் அங்கே தேவாலயம், குளம், கிணறு இது எல்லாத்தையும் நிர்மாணம் பண்ணினார். இந்த மாதிரி கிட்டத்தட்ட மறைந்து போன அந்த முக்தி அளிக்கிற அயோத்தியாபுரியோட புனருத்தாரம் அன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி இருக்கிற அயோத்தியா அதனுடைய குண்டங்கள், கிணறு, குளம் இந்த மாதிரி தீர்த்தங்களாக கருதப்பட்ட இடத்துக்கு பல முறை ஜீர்ணோத்தாரம் நடந்திருக்கு. ஆனால் மூலம் அன்னைக்கு விக்ரமாதித்தின் மூலமாகவே இதெல்லாம் நடந்தது. வேற்று மதத்தினால நிறையா அயோத்தியா மீது தாக்குதல் நடந்தது. கோயில்களெல்லாம் பல முறை அழிக்கப்பட்டது. பல ஆலயங்களை உடைத்து சூறையாடப்பட்டது. மசூதிகள் கட்டப்பட்டது. அங்கே கனக் பவனில் வந்து அசியம் உருவங்கள் இருக்குது. அது கூட விக்ரமாதித்ய மன்னர் மூலம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாக சொல்லப்படுறது. தற்போதைய அயோத்தியா கூட சித்த விரத்த மகாபுருஷர்களோட சாதனா பூமியாக இருக்குது. அந்த கோயில்களோடு மடங்களோடு சிறந்த பக்த மகாபுருஷர்களோட சரித்திரங்கள்லாம் இருக்குது. அந்த அயோத்தியாவோட ஒவ்வொரு அணுவும் ஸ்ரீ ரகுநாதரோடையவும் அவரோட சிறந்த பக்தர்களுடையவும் நினைவு சின்னமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஸ்ரீ ரகுநாதரோட அவதாரகால நினைவு சின்ன விஷயமான அந்த சரையு நதியோட பிரவாகமும் பூமியும் அதேதான். அந்த திவ்ய பூமி ஸ்ரீ ரகுநாதரோட, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோட நித்திய சாநித்தியம் கொண்ட பூமி அயோத்தியா திவ்யஸ்தலம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராம.